அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். ஒரு 33 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆண் தொடர்ந்து எனக்கு ஆசிட் ரிஃப்ளக்ஸ், அதாவது வயிற்றுலேருந்து அமிலம் மேலே வருது. இதனால நெஞ்செரிச்சல் இருக்குது, புளிச்ச ஏப்பம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து எனக்கு ஒரு 6 மாதமாக இருக்குது. இதற்காக நான் மருந்துகளை எடுத்துக்கிறேன். ஸோ மருந்துகளை எடுத்துக்கும்போது எனக்கு அப்போதைக்கு அது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. எனக்கு அந்த அமிலம் மேலே வரலை, கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்குது. நான் ஒரு 2 நாள் 3 நாள் நான் மருந்தை நிறுத்திட்டேன் அப்படின்னா திருப்பியும் எனக்கு வயிறு உப்புசமாகுது. ஸோ இந்த மருந்துகள் நான் லைஃப் லாங் எடுத்துக்கணுமா? அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி எனக்கு வெறும் ஆசிட் ரிஃப்ளக்ஸ், அதாவது இந்த அமிலம் மேலே வரது மட்டும் தான் இருந்தது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி எனக்கு ஃபுட் பாய்சன் ஆகுது. அதே மாதிரி கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்குது. வயிறு ரொம்ப உப்புசமாக இருக்குது. ஒரு சில உணவுப் பொருட்கள்லாம் எனக்கு சாப்பிட்டா செரிக்க மாட்டேங்குது. முக்கியமாக இந்த எண்ணெயில் பொரிச்ச உணவுகள்லாம் சாப்பிட்டேன்னா கண்டிப்பாக அன்றைக்கி நைட்டு கூட எனக்கு தூக்கமே இல்லை. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து செரிமான கோளாறுகளால் நான் பாதிக்கப்பட்டுட்ருக்கேன். ஸோ இது தீர்க்கக்கூடிய ஒரு விஷயம் தானா அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க. ஸோ நாம் இந்த ஆசிட் ரிஃப்ளக்ஸ் அப்படிங்கிறத தவறாக நம்ம ட்ரீட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அதில் உண்மை. அதனால தான் நம்ம நிரந்தரமான ஒரு நோயாளியாக மாறுறோம். ஸோ நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலம் இது ஏன் மேலே வருது? நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த அமிலத்தோட pH அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 1லேருந்து 1.5. ஸோ அதாவது அதிக அளவு இது அமிலத்தன்மை உடையதாக இருக்கும். அப்போ தான் நம்ம உணவுகளை அது நல்லா செரிமானம் பண்ண முடியும். ஆனால் நம்ம இந்த ஆசிட் ரிஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது வரும் பொழுது இந்த வயிற்றுலேருந்து அமிலம் மேலே வருது அப்படிங்கும்போது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய மாத்திரைகள் என்ன பண்ணுது அப்படின்னா வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலத்தோட அளவை குறைக்கக்கூடிய மாத்திரைகளை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அது அப்போதைக்கு அந்த அமிலத்தோட அளவை குறைக்குது. ஆனால் இந்த அமிலம் நமக்கு கண்டிப்பாக அவசியமான ஒன்று தான். ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் இருக்கக்கூடிய கிருமிகளை இதை அழிச்சிடும். அதே மாதிரி இந்த உணவை முழுமையாக செரிக்கிறதுக்கும் அதில் இருக்கக்கூடிய புரோட்டீன் சத்துக்களை உட்கிரகிக்கிறதுக்கும் நமக்கு ரொம்பவே அவசியமான ஒன்று. ஆனால் நம்ம தொடர்ந்து மாத்திரைகள் எடுத்துக்கும்போது நம்ம அந்த அமிலத்தோட அளவு குறைய ஆரம்பித்து நமக்கு செரிமான சக்தி குறைய ஆரம்பிக்குது. இதனால் சத்துக்களை நம்மளால் உட்கிரகிக்க முடியலை. ஸோ அதே மாதிரி இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலம் சரியான அளவு இல்லை அப்படின்னா நம்மளுடைய உணவு குழாய்க்கும் வயிற்று பகுதிக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த வால்வ் சரியான அளவுக்கு மூடாது. இதுதான் தொடர்ந்து நமக்கு ஆசிட் ரிஃப்ளக்ஸ் வர்றதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வயிற்றில் இருந்து இந்த அமிலம் தேவையான அளவு முன்சிறுகுடலுக்கு போகலை அப்படின்னா அங்கே ஒரு அல்கலைன் என்விரான்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நிறைய என்சைம்ஸ் சுரக்கப்படும். ஸோ அந்த ஒரு விஷயமுமே நமக்கு பாதிக்கப்படுறதுனால தான் நமக்கு இந்த முன்சிறுகுடல் பகுதிகளில் தொடர்ந்து செரிமான சக்தி குறைய ஆரம்பிக்குது. ஏன்னா நமக்கு அந்த கொழுப்பு சம்மந்தமான உணவுப் பொருட்கள் அங்கே தான் செரிக்கணும். ஸோ நல்ல ஆசிட் இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் முன்சிறுகுடலுக்கு போச்சுன்னா தான் அங்கே அல்கலைன் நமக்கு ஸ்டிமுலேட் ஆகி பைல் செக்ரேஷன், அதாவது பித்த நீர்லாம் சுரந்து கொழுப்பு சம்பந்தமான உணவுப் பொருட்களை நம்மளால் செரிக்க முடியும். ஸோ அதனால தான் தொடர்ந்து இந்த மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு கொழுப்பு சம்பந்தமான உணவுப் பொருட்களை செரிக்க, எண்ணெயில் நல்லா பொரிச்ச உணவுகள் அப்படின்னா அவங்களால செரிமானம் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் அங்கே தொடர்ந்து கிருமிகளும் அதிகமாகி அடிக்கடி ஃபுட் பாய்சன் ஆகக்கூடிய ஒரு நிலை இவங்களுக்கு இருக்கும். ஸோ இதனால தான் நமக்கு இந்த வயிற்றில் இருந்தக்கூடிய அமிலத்தை குறைக்காம நமக்கு உணவு குழாய்க்கும் வயிற்று பகுதிக்கும் இருக்கக்கூடிய இந்த வால்வை நம்ம சரி செஞ்சோம் அப்படின்னா தான் இந்த ஆசிட் ரிஃப்ளக்ஸை நிரந்தரமாக சரி செய்ய முடியும். ஸோ இந்த ஆசிட் ரிஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது நம்ம வயிற்று பகுதிக்கும் அதே மாதிரி நம்ம உணவு குழாய்க்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த வால் வீக் ஆகுது. எதனாலலாம் இது வீக் ஆகுது அப்படின்னா நம்ம அதிகமாக காஃபி அதே மாதிரி டீ இதெல்லாம் நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிறது, புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறது, ஆல்கஹால் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது. சில பேர் பார்த்திங்கன்னா அதிக காரமான உணவுகளை காலையிலேருந்து ஒரு உணவே எதுவுமே எடுத்துக்காமல் மதியமாக அதிக காரமான உணவுகள், கொழுப்பு சம்பந்தமான உணவுகளை தொடர்ந்து எடுத்துப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான ஸ்ட்ரெஸ், தூக்கமின்மை இது எல்லாமே இந்த குடலில் இருக்கக்கூடிய இந்த வால்வ் வீக் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ இது எதையுமே நம்ம சரி பண்ணாமல் வெறும் அமிலத்தோட அளவை மட்டும் நம்ம குறைக்கக்கூடிய சிகிச்சை முறைகளை ஃபாலோ பண்ணும்பொழுது தான் நம்ம நிரந்தரமான ஒரு நோயாளியாக மாறுறோம். ஸோ அதனால் ஆசிட் ரிஃப்ளக்ஸ் இருக்கா? ஏன்னா நிறைய பேர் நைட்டில் எனக்கு ஒரு செஸ்ட் பெயின்னு சொல்லிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறதுக்கு இந்த ஆசிட் ரிஃப்ளக்ஸ் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த அமிலம் மேலே வரதுனாலையும் தொண்டை பகுதியில் எப்போவுமே ஒரு இறுக்கம் இருக்குது, சரியான அளவில் பேச முடியாமல் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்கும். ஸோ அதனால் இந்த வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய ஆசிடோட அளவை குறைச்சி நிரந்தரமான நோயாளியாக மாறாமல் நம்ம இந்த வால்வை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய சிகிச்சை முறைகளை மேற்கொள்கிறது
பண்ணுறது நல்லது. ஸோ அதற்கு இந்த டீ, காஃபி எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுறது. அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரியான மூச்சு பயிற்சிகளை வந்து மேற்கொள்றது. ஸோ நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இதற்கு இந்த அன்னக்காடி அப்படிங்கிறத வந்து ஒண்ணு பயன்படுத்துவாங்க. அப்ப காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா, சாதம் வடிச்ச கஞ்சிய கொஞ்சமா வந்து தனியா தண்ணி கலந்து எடுத்து வச்சுருவாங்க. ஸோ இத வந்து தொடர்ந்து ஒரு 2 நாள், 3 நாட்கள் வந்து கழிச்சு புளிச்ச பிறகு திருப்பி அத வடிகட்டி ஒரு மண்பானையில வந்து சேர்த்து வந்து வச்சிருப்பாங்க. இது ஒரு வாரம் வந்து கழிச்ச பிறகு அத வந்து ஒவ்வொரு நாளுமே அந்த ஒரு தண்ணீர எடுத்து சாதம் வந்து வேக வைக்கும்போது, அது கூட கொஞ்சம் வந்து சேர்த்து வந்து அத வேக வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் வந்து இதனால அந்த உணவு ரொம்ப நேரம் கெட்டு போகாமலும் வந்து இருக்கும். ஸோ அதுல வந்து இந்த அன்னக்காடியோட அந்த தன்மை வந்து இருக்கிறனால செரிமான கோளாறுகளும் வந்து வராம இருக்கும். இத வீட்ல எல்லாருமே வந்து அப்ப வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஸோ இந்த அன்னக்காடி அப்படிங்கிறது ஒரு நல்ல ஆசிட் தான். இந்த ஆசிட வந்து நம்ம வயிற்றுக்கு வந்து குடுக்கும்போது செரிமான சக்தி இன்னுமே வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இப்ப இந்த காலகட்டத்திலலாம் நமக்கு வந்து அந்த அன்னக்காடி அப்படிங்கிற விஷயம்லாம் நம்மளால வந்து பயன்படுத்த முடியல அப்படின்னா, அமிர்தல் சிரப் அப்படிங்கிறது நம்மளுடைய மருத்துவமனையில கிடைக்குது. ஸோ இதுவும் இதே மாதிரி நம்ம ஆசிட வந்து பேலன்ஸ் பண்ணி நமக்கு வயிற்றுல செரிமான சக்தியை இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது தான். ஸோ அந்த அமிர்தல் சிரப் அப்படிங்கிறத ஒரு 15 எம்எல் உணவுக்கு முன்னாடி நம்ம 3 வேளை வந்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கும்போது நமக்கு ஆசிட் ரிஃப்ளக்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ கூடுதலாக நம்ம உணவுல அதிக காரம், கொழுப்பான உணவுகள வந்து ஓரளவுக்கு தவிர்த்துட்டு இது கூடவே நம்ம பிராணாயாம பயிற்சிகள், அது கூட வந்து தியான பயிற்சிகள் இதெல்லாம் நம்ம வந்து மேற்கொள்ளும் பொழுது ஆசிட் ரிஃப்ளக்ஸ் பிரச்சனைய நிரந்தரமா வந்து சரி செய்ய முடியும். ஸோ நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய சிகிச்சை முறைகள் தவறா இருக்கிறனால தொடர் நோயாளியா வந்து நம்ம மாறுறோம். ஸோ அதனால நான் சொல்லக்கூடிய இந்த முறைகள வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஆசிட் ரிஃப்ளக்ஸ சரி பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு வயிற்றுலேருந்து அமிலம் மேலெடுத்து வர்றது, ஸோ ஆசிட் ரிஃப்ளக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஹார்ட் பர்ன் இதுக்கு என்னெல்லாம் வந்து உண்மையான காரணம்? எப்படி நம்ம நிரந்தர நோயாளியாக மாறாம நம்ம தவிர்த்துக்கலாம்? இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.